நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குழந்தைங்களோட யாருமா இங்க வந்திருக்கா? அந்த ரூம்ல போய் பாரு. ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை ஒரே மாதிரி படுத்து அழுதுட்டு இருக்குங்க. 2 குழந்தையா? யார் இங்க வந்திருக்கா? வேணு மறுபடியும் பாலாவை கூட்டிட்டு வந்திருக்கான். பாலாக்கா வந்துட்டாங்களா? இங்கே நில்லு. எங்கடி போற? நான் போய் பாலாக்கா குழந்தைய பாத்துட்டு வரேன். பாலாவோட எந்த குழந்தைய பார்க்க போற? என்னத்த இப்படி கேக்குறீங்க? ஒரு குழந்தை தானே உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, 2 குழந்தைகளோட தான் அவ இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். 2? அது எப்படி? அவங்களுக்கு ஒரு குழந்தை தானே இருக்கு. ஆனா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இப்ப இன்னொரு குழந்தைய எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்திருக்கா. 2 குழந்தையுமே அவ பெற்றெடுத்ததா சொல்றா. வேணும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா என்ன? அவனை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அந்த குழந்தை யாரோடதுன்னு அவகிட்ட கேட்கணும். ரோட்ல யாரும் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல. அதுல அவ குழந்தை எழுதுன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா சொல்றீங்க? பிரசவம் முடிஞ்சு அவ இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நான் அவளோட குழந்தை முகத்தை பார்த்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் எதுவுமே பண்ண முடியாம இருக்கேன். நான் பார்த்தா கண்டுபிடிப்பேன். பாலா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இங்க பாருங்க, 2 குழந்தைங்களோட அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. பாலாக்கா, பாலாக்கா, அக்கா குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டாலே. இவளும் பொண்ணு தானே? ஆமா. இங்க பாருங்க, இப்ப இந்த வீட்டுல எல்லா செலவையும் பாக்குறது நான் தான். நான் கொடுக்குற பைசா வச்சுதான் இங்க எல்லா செலவும் நடக்குது. வேணண்ணனோட முட்டாள்தனத்துக்கெல்லாம் கூட இருக்கிறதுக்கு என்னால முடியாது. குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்த குழந்தைக்கெல்லாம் என்னால சோறு போட முடியாது. இப்ப இந்த 2 குழந்தைங்களுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா தாய்ப்பால் தான். கண்டிப்பா அதை உன்னால கொடுக்க முடியாது. நான் சொல்றது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, அதோட அம்மாவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. டேய் சுமேஷ், இங்க இருக்கிற எல்லாரோட செலவையும் நீ ஏத்துக்க வேண்டாம். உனக்கும் ஏதோ இவளுக்குமான விஷயத்தை மட்டும் நீ பார்த்தா போதும். ஏன் பொண்டாட்டிக்கு செலவு பண்ண எனக்கு தெரியும். டேய் தம்பி, இவன் சொல்றதையெல்லாம் கேட்டு நீ ஒரு முடிவுக்கு வந்துடாத. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆகிற செலவை பாத்துக்கிற பொறுப்பை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எங்கடி போற? குழந்தைய குளிப்பாட்ட. ஏய், நீ தான் இந்த குழந்தைக்கு ஆயாவா? சரி சரி, இதுக்கான பதில் அப்புறமா சொல்லு. அண்ணா, உங்களுக்கு வெக்கமே இல்லையா? யாரோ ரோட்ல பெத்து போட்ட குழந்தைய நீங்க எடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குடா. எனக்கு இஷ்டப்பட்டவங்களை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வைப்பேன். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் கொண்டு வந்து இந்த வீட்டுல தங்க வைக்க முடியாது. இந்த வீடு இருக்க இடம் இப்ப ஆஷா பேர்ல இருக்கு. ஆஷாவோட பேர்ல? ஆமா, ஜப்தியான இந்த இடத்த ஆஷா கொடுத்த பணத்தை வச்சுதான் வட்டியை கொடுத்தோம். அம்மா, யாரை கேட்டு நீ பேர்ல? வேணும், நீ என்கிட்ட சண்டை போட வர வேண்டாம். ஜப்தி பண்ண ஆள் வந்தப்ப நீ எங்க போயிருந்த? இவங்க 2 பேரும் தான் எனக்கு உதவி பண்ணாங்க. இதுக்கப்புறம் எவனுமே என்கிட்ட சண்டைக்கு வரவே கூடாது. ஐயோ அம்மா, அப்ப ஏன் பங்கு? எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு அம்மா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நேரம் கிடைக்கும் போது அதை எடுத்து படிச்சு பாருங்க. வா ஆஷா. அம்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் யாரையும் ஏமாத்தவே இல்லை. இந்த வீடும் 1/2 ஏக்கர் நிலமும் சுமேஷுக்கு. மீதி இருக்கிறத சரி பாதியா 4 பங்கா நான் போட்டிருக்கேன். அது என்னோட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். என்னது? டேய் வேணு, நம்ம பாலாவை தேடி ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தப்ப அவன் நம்ம அம்மாவை நல்லா காக்கா பிடிச்சி கஸ்டடியில் எடுத்துட்டாடா. முதல்ல பாலா கொண்டு வந்த அந்த குழந்தை விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசலாம். அவன் இதையெல்லாம் கண்டிப்பா தனியா அனுபவிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அது போதும்டா. இது ஒரு பிரச்சனையா வந்து நிக்குமா ஆஷா? நீங்க எதுக்காக பாலாக்கா மேல இவ்வளவு கோவப்படுறீங்க சொல்லுங்க? அவங்க குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லாம வந்துட்டாங்கன்றதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்களோட பேச்செல்லாம் பிடிக்காது. வேணு அண்ணனுக்கு அவங்க கொஞ்சம் கூட மேட்சே கிடையாது. ஓ, உங்க அண்ணன் என்ன அவ்வளவு பெரிய ஆணழகரா என்ன? இந்த அளவுக்கு பொண்டாட்டிய அவ்வளவு ஆத்மார்த்தமா காதலிக்கிற ஒருத்தர
இந்த உலகத்துல நான் அவரை தவிர வேற யாரையும் பார்க்கலங்க. அவரோட சின்ன வயசுல அவர் வெளியில வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி பழக்கலாம் வந்துருச்சு. அதை அனுசரிச்சு கூடவே இருக்கிறதுக்கு பதிலா உன் பாலாக்கா என்ன பண்ணா, வேணும்னு ஒண்ணு சொன்னார்னா அவங்க 2 சொல்லுவாங்க. ஏண்டி புருஷனை எதிரி மாதிரி தானே அவங்க பார்த்தாங்க. பொண்டாட்டிய தினமும் அடிக்கிற புருஷனை வேற எப்படிதான் பாக்குறது? பூஜை பண்ணணுமா? பாலாக்கா கிட்ட இருக்க பொறுமை இந்த காலத்துல வேற எந்த பொண்ணுங்க கிட்டயும் இல்ல. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா விஷம் கொடுத்து கொண்டு இருப்பேன், இல்ல ஜெயில போட்டிருப்பேன். இப்படி முட்டைக்கண்ணை உருட்டி பாக்காதீங்க. நான் ஒன்னும் உங்களை சொல்லவே இல்லைங்க. பாலாக்கா இடத்துல நான் இருந்திருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன்னு சொல்றேன். நான் இப்பவும் யோசனை பண்றேன், இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன் கூட பாலாக்கா எதுக்கு வாழ்றாங்கன்னு. அப்படியே விட்டுட்டு போலாம் இல்லையா? அதை தாண்டி நானும் சொல்ல வரேன், எதுக்காக அவங்க சகிச்சிட்டு இருக்காங்க? அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போலாம்ல. ஒருவேளை அவரை விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. நம்ம வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சுதானே நம்ம இன்னொரு வாழ்க்கையை தேடி போக வேண்டியிருக்கு. அப்படி கூட நினைச்சிருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு போற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறதே புருஷனோட அட்ரஸ் மட்டும் தானே. அது இல்லைன்னா பொண்டாட்டிக்குன்னு தனியா என்ன அட்ரஸ் இருக்கு? அந்த மாதிரி அட்ரஸ் இல்லாம வாழ்றதுக்கு பயந்துகிட்டு தான் பல பொண்ணுங்க வாழ்க்கையை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தையோட அழுகையே தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது 2 குழந்தையோட அழுக. குழந்தைங்க தானே, அவங்க அழமாட்டாங்களா என்ன? அதுல ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படவே வேண்டாம். விட்டுட்டு போன குழந்தைக்கு பாலாக்கா ஆதரவு கொடுக்க தான் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது உன் பாலாக்காவோட பெரிய மனசெல்லாம் இல்ல, இதுல என்னமோ மர்மம் இருக்கு. இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவெடுக்க போறேன். ஏண்டி, யார் குழந்தையோ கடத்திட்டு வந்து இங்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதோட அவங்க தொந்தரவு மொத்தமா இல்லாம போயிடும். அவங்க கூட சேர்ந்து உங்க அண்ணனையும் போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. குழந்தைய கடத்திட்டு வந்தன்ற பேர்ல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போட்டோம். அப்படி கூட்டிட்டு போயிட்டா இந்த வீட்ல நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல. நாம சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். என்னங்க போன்ல என்ன நோண்டிட்டு இருக்கீங்க? ஓ பாகியம். என்ன அது? இந்த குழந்தை தான். ஏன்னா இன்னும் இருக்குல்ல. நேத்து ராத்திரி வேணுவோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்டப்ப இனிமே இந்த குழந்தை இருக்காதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ராத்திரி கண்டிப்பா ஒரு யுத்தமே நடந்திருக்கு. பாலா இப்ப வரைக்கும் ரூமை விட்டு வெளியே வரவே இல்ல. நான் போய் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அம்முக்குட்டி என்னடான்னா ரொம்பவே அழுதுட்டே இருக்கா. அம்முக்குட்டியா? பாலா இந்த குழந்தைக்கு அம்முன்னு தான் பேர் வச்சிருக்கா. நீ இந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருக்காம பாலா பெத்த குழந்தைய எடுத்து தாராளமா கொஞ்சலாமே. அவளுக்கு தாலாட்ட பாலா இருக்கா இல்லையா? ஆனா இந்த குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி என்னால பாத்துக்க முடியும்ல. அனில், நீ வந்து ரொம்ப பாசத்தை காட்டிட்டு இருக்க. கடைசியில நீ தான் வருத்தப்படுவ. எதுக்கு வருத்தப்படணும்? இந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேங்க. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியல. அனிலா, இது யாரோட குழந்தைன்னு நமக்கு தெரியாது. குழந்தைக்கு உரியவங்க வந்து கேட்டா கொடுத்தானே ஆகணும். இத்தனை நாள் ஆகி யாரும் வரவே இல்லல்ல. இதுக்கப்புறமும் வரமாட்டாங்க. இந்த அம்முக்குட்டியே நம்ம பொண்ணு மாதிரி நம்ம வளர்க்கலாமா? ஏன் இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு வேணும் சம்மதிப்பானான்னு உனக்கு தோணுதாடி? வேணுவ எதுக்காக இதுல இன்வால்வ் பண்றீங்க? நீ இந்த குழந்தையை நினைச்சு தேவையில்லாம மனக்கோட்டை கட்டாத. இத பாரு, மிஞ்சி போனா ஒரு ராத்திரி இது இங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குழந்தை இங்க இருக்குமான்னு தெரியாது. எங்க போகும்? இத பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு வேணும் பெரிய திட்டமெல்லாம் போட்டுட்டு இருக்கான். இனி அவனுக்கு நம்ம எவ்வளவு நல்லது சொன்னாலும் அவன் கேட்க போறது கிடையாது. பாலா இந்த குழந்தை மேல பாசம் காட்டுறத அவனால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. அதனாலதான் சொல்றேன் நாம வளர்க்கலாம்னு. ஏண்டி, எந்த வருமானமே இல்லாம இந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கறது? நீ முதல்ல கொண்டு போய் இந்த பாலா கிட்ட கொடுத்துட்டு வா. வேணும் நினைக்கிறத பண்ணிட்டு போகட்டும். இந்த குழந்தைய ஏதாவது பண்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேணும் வரட்டும். அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு நானே கேக்குறேன். அவன் ஏற்கனவே கோவமா இருக்கான். பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்காக அவன் டவுனுக்கு கிளம்பும் போது எனக்கு கொஞ்சம் பண கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியான்னு கேட்டேன். அவன் என்ன மட்டும் திட்டாம அம்மா வரைக்கும் திட்டான். அதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏண்டி, என்னோட அம்மா தானே அவனுக்கும் அம்மா. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குற? இத பாரு, அவன் வரும்போது நீ இந்த குழந்தைய பத்தி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க, இந்த குழந்தை சீக்கிரமாவே இந்த உலகத்தை விட்டு போயிடும். அவன் வரும்போது நீங்க போய் அவங்க கிட்ட பேசி பாருங்களேன். இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேங்க. ஏண்டி, உனக்கு வேற வேலை எதுவுமே கிடையாதா? வளர்க்க வந்துட்டாலாம். இது ஒரு ஆண் குழந்தையா இருந்தா நம்ம எப்படியாவது வளர்த்துருக்கலாம். ஆத்திர அவசரத்துக்கு ஒயின் ஷாப்புக்கு அனுப்பி ஒரு கோட்டராவது வாங்கிட்டு வர சொல்லலாம். ஏண்டி, நம்ம வாழ்க்கைக்கெல்லாம் பொன் குழந்தை சரியா வராது. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன். ஏண்டி,
ஏங்க என்னங்க பண்றீங்க? என்ன பண்றீங்க? வேணுகோபன் வீடு தானே? நாங்க அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க எங்க குழந்தையை தேடி தான் வந்தோம். போலீஸ் உதவியோட குழந்தைய தேடிட்டு இருந்தோம். இது எங்க குழந்தை. இது உங்க குழந்தை இல்ல, இங்க இருக்க பாலாவுக்கு பிறந்த குழந்தை. பாலாக்கு ஒரு குழந்தை தானே பிறந்துச்சு. பாலாவோட கையில தான் இந்த குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பாலா உங்களுக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். அவகிட்ட குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் யாரும் இல்லாம நாங்க 2 பேரும் மட்டும் தனியா வந்தோம். அது சரி, அப்போ இது உங்க குழந்தையா? ஆமாடி, ஜாட அப்படியே இருக்கு. எப்படியோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. பாலா ஒத்துக்காம குழந்தைய உங்ககிட்ட கொடுக்க முடியாது. நாங்க பாலாவையும் அவர் வீட்டுக்காரையும் பார்க்க தான் வந்தோம். வேணு வெளியே போய் 1 மணி நேரம் ஆச்சு. டவுன் வரைக்கும் போயிருக்கான். அடுத்த போட்ல திரும்பி வந்துருவான். எங்களுக்கு பாலாவை பார்த்தாலே போதும். ஏண்டி உள்ள கூட்டு போயேண்டி. வாங்க போங்க. சார், நீங்க பேசி முடிச்ச கையோட குழந்தைய வாங்கிட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம். போங்க. பார்க்கறதுக்கு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு 2 ஃபுல்லுக்கான காசை எப்படியாவது கறந்துடணும். நீங்க உட்காருங்க, நான் பாலாவை வர சொல்றேன். நானும் கூட வரேங்க. அனிலா, இவங்க 2 பேரும் யாரு? அத்தை, இவங்க பாலாவுடைய ஃப்ரெண்டாமா. இவர் உன் புருஷனா? ஆமாங்க. இத்தனை நாளா பார்க்க வராத ஃப்ரெண்டும் அவ புருஷனும் இப்ப எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? எங்க 2 பேருக்கும் இந்த பக்கம் வர வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு சொந்தம் இருக்குன்னு ஊருக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் பாலாவை போய் பார்க்கட்டுமா? போய் பாரு. நீ போய் அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுமா. முக்கியமான விஷயம் என்னன்னா, புருஷங்கிட்ட எப்படி நல்லபடியா நடந்துக்கணும்னு அவளுக்கு சொல்லி கொடு. ஃபேமிலியில எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபேமிலி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நடந்துக்கலையே. அது பாலாவோட தப்பு இருக்காது, மத்தவங்க மேலதான் தப்பு இருக்கும். பிரீத்தி, நீ போய் பாலாவை பார்த்துட்டு வா. சூரஜ் நமக்காக காத்துட்டு இருப்பாரு. சீக்கிரமா அங்கேருந்து கிளம்பணும். பாலாவோட ரூம் எது? வாங்க. அக்கா, நானும் பாலாவும் கொஞ்சம் தனியா பேசி ரொம்ப நாள் ஆகுது. அந்த ரூம் தான். நீ என்னடி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பார்த்துட்டு இருக்க? குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. என்னோட செல்ல குட்டியாச்சே. பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பாலா, உனக்கு என்ன ஆச்சு? சொல்லு, உனக்கு என்ன ஆச்சுன்னு. எனக்கு எப்பவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சில விஷயங்கள் தான் இப்ப என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னு பார்த்ததும் கொஞ்ச நாளைக்காவது மரணத்திலிருந்து வாழ்க்கைக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். உன்னோட வாழ்க்கையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சொந்தம் பந்தம் யாருமே உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. உனக்கு குழந்தை இருந்தும் கூட குப்பை தொட்டில இருக்கிற குழந்தைக்கு நீ அம்மாவா மாறின. இந்த குழந்தை யாரோடது, இந்த குழந்தை எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சா உன்னால அதை நம்பவே முடியாது. இந்த குழந்தைய
வாங்கிட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இந்த குழந்தைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. எனக்கு ரத்த சொந்தம், உனக்கு ஆத்மா சொந்தம் இருக்கிற ஒருத்தரோட குழந்தை தான் இது. யாரோட குழந்தை? சூரஜ் அண்ணனோட. ஆமா பாலா, ஷமிலிக்கும் சூரஜனுக்கும் பிறந்த குழந்தை தான் இவ. யாராலையும் நம்ப முடியாத பெரிய பிரச்சனையை தாண்டி தான் சூரஜ் அண்ணாவோட குழந்தை உன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கா. நீ எதுக்கும் பயப்படாத. ஆர்கே உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்காரு. ஆர்கே அதுக்கு சம்மதிச்சதால தான் நாம அந்த வீட்டுக்கு போறோம். இப்போதைக்கு நீங்க எங்க போறீங்கன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. சூரஜ் கேட்க மாட்டாரா? ஒரு ட்ரீட்மெண்ட்காக உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்னா ஓகே. போதும் போதும் போதும். இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதையும் சாப்பிடுங்க. இல்ல போதும். நீ என்ன பிரீத்தி, இங்க ஆர்கேக்கு ரேஷன் நான் கொடுத்துட்டு இருக்க? இப்படி வாட்ட சட்டமா இருக்கிற ஒரு ஆள் சாப்பிடுறது 3 தோசை. ஒரு ஆம்பளைனா நல்லா சாப்பிடணும். என்கிட்ட கொடு, நான் பரிமாறுறேன். பிரீத்தி, நீ என்ன கட்டுப்படுத்த நினைக்காத. நான் உன்னை முதல்லயே கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நான் ஆர்கே கூட போறேன். வாங்க ஆர்கே போலாம். நான் தான் போக வேண்டாம்னு சொல்றேன்ல. நம்ம ஏதாவது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது குப்பை தொட்டியில் போட்டுடலாம். கொல்லாம குப்பை தொட்டியில போட்டுட்டு போன குழந்தை தான் உனக்கு கிடைச்சிருக்கா. அன்னைக்கு அப்பா ரொம்ப அடம் பண்ணதுனால சூரஜன் அவருக்கு நீ வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இல்லாம இருந்திருந்தா நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கணும். அதுக்கான பிராயச்சித்தமா தான் அந்த கடவுள் இவளை உன் கையில ஒப்படைச்சிருக்காரு. உனக்கு தெரியாமலே கொஞ்ச நாளைக்கு சூரஜ் அண்ணாவோட பொண்ணுக்கு நீ அம்மாவா இருந்திருக்க. குழந்தைய உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்காக
அண்ணா தான் இங்க வரலான்னு இருந்தாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். உன்கிட்ட பேசிட்டு அவருக்கு கால் பண்ண சொல்லி என் அண்ணா சொல்லியிருக்காரு. குழந்தைய புடிய. ஹலோ பிரீத்தி. ஹலோ அண்ணா. நான் இப்போ பாலா வீட்டில் தான் நான் இருக்கேன். ஹலோ ஹலோ நான் பாலா கிட்ட கொடுக்குறேண்ணா. அவர்கிட்ட பேச. என்னால எதுவும் பேச முடியாது. நீ போனை கட் பண்ணு. கொஞ்சம் பேசு பாலா. உனக்கு சூரஜ் அண்ணகிட்ட பேச எதுவும் இல்லையா? இல்ல, அந்த நினைவுகள் எல்லாமே எனக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்தாங்க டீ. ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருளை கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிறதுக்காக அந்த கடவுள் கொடுத்ததா நினைச்சுக்கோ. சரிதானே? பிச்சைக்காரங்களோட கையில கிடைச்சா கண்ணை நோண்டி எடுத்து கையும் காலையும் உடைச்சி பிச்சை எடுக்க தான் கூட்டிட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, ஆனா நீங்க பண்ண புண்ணியம் தான் குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சு. பாலா அந்த நேரத்துல பிச்சைக்காரங்க கூட இருந்ததும் அப்ப அந்த குழந்தை அவ கையில கிடைச்சதும் நீங்க செஞ்ச புண்ணியம்னு தான் சொல்லணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.